ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். தினம் துணியை துவைச்சிடலாம். ஆனால் எனக்கு காய வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்படி இந்த ஸ்டாண்டில் காய போட்டால் இங்கே விஸ்கி ஒரு துணியாக கொண்டு போய் வம்ப ஆக்குறா. அவளை கண் காணிக்கிறதே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. காலையிலேருந்து துணியை எடுத்துகிட்டு ஓடி 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 போய் அவளும் டயர்டாயிட்டா, நானும் டயர்டாயிட்டேன். இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்பியில் காய போட்டால் என்ன ஆகுது, இந்த டஸ்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த துணியிலேருந்து கரை ஒட்டிக்குது. உங்களுக்கு துரு பிடிச்சிருக்கு பார்த்திங்களா, துணியில் அப்படின்னா போகிறது இல்லை. இப்படி நம்ம செடியெல்லாம் கொடி போகுது பார்த்திங்களா, செடியும் வம்பாகுது. இதுக்கு கறி தான் போன தடவை இந்த 3 மாதிரி ஸ்டாண்ட் அடிச்சு, இந்த பக்கத்தில் ஒன்று. நான் நினச்சது ரொம்ப உயரமாக இருக்குது, கையெட்டான்னு அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ அதுக்கு வேலையை கொடுத்துடலாம். இப்போ நான் மேலே ஏறி கயிறு கட்ட போகிறேன். துணியும் சேஃபாக இருக்கும். இதில் ஒரு சாக்ஸை கொண்டு எங்கே போட்டான்னு தெரில, எல்லாம் சாக்ஸை தான் திம்பா. இப்போ அதுக்கு பாருங்கள், இப்படி ஒரு கயிறு எடுத்துட்டேன். இப்போ அது நமக்கு இந்த ஏணி தான் யூஸ் பண்ணணும், கையெட்டாதனால. இப்போ ஏணி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், துணி துவைக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை, செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வீட்டில் உள்ளவங்க கரை போல் நுரை போலன்னு சொல்லும்போது ரொம்ப கோவம் வருது. இவை இழுத்து இழுத்து கொண்டு போய் இதெல்லாம் கரை ஆக்கிட்டா பாருங்கள். அதுக்காக தான் இந்த முயற்சியில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். பகவானே என்னை காப்பாற்றப்பா, நான் மலை ஏற போகிறேன். இப்போ ஒரு வழியாக ஏறியாச்சு. இனி இது இந்த கம்பியில் இப்படி கொடுத்து இப்படி கட்டணும். இப்படி ஒரு நாட் போட்டுட்டேன். இனி இதில் சுற்றணும். இப்போ இதில் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த கைத்தை கொண்டு அந்த கம்பிக்கு போகணும். எனக்கு வீட்டுக்குள்ளே அக்கிரமம் தாங்க முடியல. இவ்வளோ நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்க வைப்போம். அப்போ உடம்புல இருக்க மண் தூசினா வெள்ளை ட்ரெஸ்ஸில் போட்டு இன்னும் வம்பாக்குறா. நான் குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட் அப்படி கொடுத்து இந்த கயிறை அப்படி இழுத்துடலாம். இப்போ ஒரு வழியாக ஒரு கயிறை இப்படி இழுத்தாச்சு. இதில் வேறு இந்த பசங்க என்னடா புது மிருகமாக இருக்குது, எங்கள் பக்கத்தில் நிற்கான்னு பயப்படுறாங்க. நான் மிருகம் எல்லாம் மனுஷின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம சிறப்பாக கொடியை கட்டியாச்சு. இப்போ நான் துணியை காயப்படப்போ அந்த திருட்டு கல்லிட்டேருந்து என் துணியை நான் காப்பாற்றிட்டேன். வாங்க துணியை காயப்படலாம். இந்த துணியை காயப்படுறதுக்கு நான் தினம் 7 மலை ஏறுற மாதிரி எப்படி ஏறி தான் காயப்படணும் போல். என்ன செய்ய, ஒன்றை நம்ம காப்பாற்றணும்னா ஒன்றை கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏணியை வச்சு ஏறினாலும் சரி இறங்கினாலும் எனக்கு என் துணிங்களை காப்பாற்றணும். எனக்கு வீட்டுக்குள்ளே துணியை துவைச்சி முடியலை சாமி. இதை இப்போ இங்கே வச்சாலும் தள்ளி போட்டு உடச்சிருவா. இந்த கேப்புக்குள்ளே சொருகிடலாம். அதுக்கு முன்னாடி ஏணிப்படியை அவங்க இடத்துல உட்கார வச்சிடலாம். ஓகே, ஒரு ஆணி இருக்கல மாட்டியாச்சு. ஏணிப்படி ஜம்முன்னுக்கு இந்த ஏணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்னாயிட்டு, துணி அப்படி காய போட்டோன்னே வெயில் உள்ள வர மாட்டேன். வெயில் வேண்டாம், நமக்கு துணி மட்டும் சுத்தமாக காஞ்சா போகுதுன்னு வெயில் வேண்டவே வேண்டாம் சாமி எப்படின்னு விட்டாச்சு. கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஓகே தான். துணியெல்லாம் துவைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இதாக இருக்குது. திருட்டு கல்லியை பற்றி சொல்கிறேன்னு எப்படி சாக்ஸை கையில் வச்சுருக்கா பாருங்களா. இப்படி தான் செய்கிறா. இப்படி தான் வீட்டுக்குள்ளே சாக்ஸு காணாமல் போகுது. என் பையன் வேறு அவர் சாக்ஸாக்கான நான் எடுத்து போட்ட மாதிரி ஏன்ட்ட சண்டைக்கு நிற்காரு. திருட்டு கல்லி இவா பேரு கேட்டுறது